ஹென்றி மார்ட்டின் 1781 ஆண்டு இவர் இங்கிலாந்திலே பிறக்கின்றார். இந்த ஹென்றி மார்ட்டின் 1806 ஆண்டிலே கொல்கத்தாவுக்கு வருகிறார் நற்செய்தி பணிய நிமித்தமாக. கொல்கத்தாவிலே வந்து அவர் ஒரு நாள் ஒரு தெரு வழியாக நடந்து செல்லும் பொழுது அங்கு ஒரு ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. தேரினை இழுத்து கொண்டு போகிறார்கள். எதிர்பாராத விதமாக ஒரு சிறுவன் விழுந்து அந்த தேரினுடைய அந்த சக்கரத்துக்கு இடையிலே சிக்கிக் கொள்ளுகின்றான். அவன் மரித்து போகின்றான். இதை இந்த ஹென்றி மார்ட்டின் கவனிக்கிறார். அநேகர் இதை பார்த்தும் இந்த சிறுவன் சக்கரத்திலே விழுந்து மரித்ததை பார்த்தும் கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருப்பதை பார்த்து இவர் மிகவும் வருத்தப்படுகிறார். இன்னும் பலர் தாங்களாக முன்வந்து அந்த சக்கரத்துக்கு கீழாக விழுகிறார்கள். இது இவருக்கு மிகுந்த வினோதமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஆகவே அந்த நாட்களிலே கொல்கத்தாவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த வில்லியம் கேரி அவர்களை சந்தித்து பேசுகிறார். இப்படி தேருக்கு கீழாக விழுந்து சாகின்றார்கள், தங்களை சிதைத்துக் கொள்ளுகிறார்கள் என்று. அப்பொழுது வில்லியம் கேரி சொன்னாராம், அது கர்த்தருடைய சத்திய வார்த்தை இவர்களை சென்றடைந்தால் இவர்களிலே மாற்றம் உருவாகும் என்று சொல்ல, அது சரியெனப்பட்டதனால் இந்த ஹென்றி மார்ட்டின் உருது மொழியிலே புதிய ஏற்பாட்டை அவர் மொழிபெயர்க்கின்றார். அவர் மிகுந்த கடினங்களின் மத்தியில், இந்தியாவினுடைய தட்பவெட்ப நிலை அவருக்கு ஒத்து வரவில்லை, கொடிய வியாதிகள் அவருக்கு வந்தது. ஆனாலும் இவர்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்று சொல்லி அவர் உருது மொழியிலே புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தாராம். யோவான் 8:32 சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. 1 தீமோத்தேயு 2:4 நாம் பார்க்கும் பொழுது, எல்லோரும் ரட்சிப்பை பெற வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதாக வேதாகமம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, யோவான் 17:17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட, உம்முடைய சத்தியமே எல்லோரையும் பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியம் எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்று அவர் பிரார்த்திப்பதாக நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் விடுதலை எதிர்பார்க்கின்றீர்கள் என்று சொன்னால், சத்தியம் கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். இன்னும் பிரிதொருவருடைய வாழ்விலே ஒரு விடுதலையை காண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், கர்த்தருடைய சத்தியத்தை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுகிற பட்சத்திலே அதனால் அவர்கள் விடுதலையை காண்பார்கள். ஆகவே சத்தியம் நிச்சயமாகவே விடுதலையை தரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையினால் விடுதலையும் ரட்சிப்பும் உண்டு என்பதை அறிந்து அதை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையினாலே நன்மையை காண்பீர்கள்.